ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் டிராகன் டிஜிட்டல் மீடியா. அருள்மிகு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம், அதாவது நத்தம்பாக்கம் பர்மா நகரில் அமைந்துள்ளது. இது கிண்டியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. கோவிலுக்கு செல்லும் பொழுதே முதலிலே பார்த்தீங்கன்னா 20 அடி குதிரை, அதாவது முனீஸ்வரர் வாகனமான குதிரை இருக்கிறது. அதற்கு எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியில் முனீஸ்வரர் சிலையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு பக்தர்கள் ஏராளமானவர்கள் சுற்றி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். பிறகு நேராக உள்ளே சென்றால் முருகனுடைய ஆலயமும் இருக்கிறது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் பெரிய நாயகி மற்றும் முருகர் 6 படையும் கொண்ட வீடுகளில் அங்கு இருக்கிறது. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்று தங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை சுற்றி உடைப்பது ஐதீகமாக வருகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு மந்திரித்து கயிறு ஒன்று கட்டப்படுகிறது முனீஸ்வரன் சிலை எதிரிலேயே. அந்த கயிறு பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு கயிறு தருவாங்க. நீங்களே வாங்கி அவங்க அந்த பூசாரியிடம் கொடுத்தீங்கன்னா அவங்க நம்ம கையில் கட்டி விடுவாங்க. இந்த கயிறு கட்டுறதன் மூலமாக நமக்கு காத்து கருப்பு அண்டாது, தீய சக்தி எளிதில் நம்மளை நாடாது என்பது ஐதீகமாக உள்ளது. இங்கு ஏராளமான பக்தர் கோடிகள் தரிசனம் செய்து விட்டு செல்கின்றனர். உங்களுக்கும் தீய சக்தி விலக வேண்டுமென்றால் அந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அமாவாசை அன்று பயங்கர விசேஷமாகவும் கருதப்படுகிறது. அமாவாசை அன்று ஏராளமான பக்த கோடிகள் செல்கின்றனர். நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள். செய்திகளுக்காக உங்கள் பிரேம். அடுத்தது, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டத்துக்குட்பட்ட ஆயில்சேரி கிராமத்தில் அரசு இடங்களை ஆக்கிரமிப்பும் தனிநபர்கள் பற்றி விரிவான செய்தியை விரைவில் பார்ப்போம். நன்றி. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே.